இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏன் சிவா, இது கண்டிப்பா நம்ம கிட்ட தான் இருக்கணுமா? நல்லா யோசிச்சிங்களா? நான் நல்லா யோசிச்சிட்டேன். இது நம்ம கிட்ட தான் இருக்கணும். என்ன நம்ம கிட்ட தான் இருக்கணுமான்னு கேக்குறா? என்னவா இருக்கும்? கபோர்டுக்கு பின்னாடி மறைச்சு வச்சிடலாம். ம். ஐலி, என்ன நீ ரொம்ப நேரமா எதையும் யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒரு விஷயம் உள்ள ஓடிட்டே இருக்கு சிவா. ஆனா அது இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல. அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே நானே சொல்றேன். இந்த ரெண்டும் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுதுங்க. இப்பவே எல்லார்கிட்டயும் போய் போட்டு கொடுத்தா அந்த பேக்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. ஆனா அவ்வளவு ஈஸியா அதை பண்ண முடியாதே. இந்த சிவா ஏற்கனவே வீடியோ எடுத்து நீங்க எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டவன். இப்பயும் ஏதாவது சொதப்பணும், அப்புறம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போயிடும். சரி, முதல்ல அந்த பேக்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நல்ல பொருள் இருந்தா அதை எடுத்து நம்ம செட்டில் ஆயிட வேண்டியதா. அப்படி இல்லாம தப்பான பொருள் இருந்தா எல்லார்கிட்டயும் போட்டு கொடுத்து நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. அவ செத்துட்டான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவ என்ன ஆனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்ல எலி. என்ன பத்து, வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்துட்டோம். ஆமா, நீ என்ன செய்யற? என் ரூம்ல தான் இருக்கேன் பத்து. உன் கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியலையே, நான் வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். பரவாயில்ல, இன்னைக்கு நீயே சிவாவும் தாலி பிரிச்சு போடுறதுக்கு ஒன்னா உட்கார்ந்ததை பார்த்ததும் உங்க 2 பேர் கல்யாணத்தை பார்த்த திருப்தியே எனக்கு வந்துருச்சு. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி உனக்கு மட்டும் ஏன் எலி எதுவுமே நார்மலா நடக்க மாட்டேங்குது? ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கே, ஏன் தெரியல பத்து. எனக்கும் இப்ப அதெல்லாம் பழகி போச்சு. என் அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்காதுல்ல பத்து. அவ இருந்திருந்தா உன் கதையே வேற எலி. உன்னை அப்படியே தங்க தட்டுல வச்சு தாங்கிட்டு இருந்திருப்பா. என்னதான் ஊரே அவளை பார்த்து பயப்படுற போலீஸ்காரி அவ இருந்திருந்தாலும் உன்கிட்ட அவ ஒரு குழந்தை மாதிரி தான் நடந்துப்பா. அதுவும் நீ குழந்தையா இருந்தப்ப உன்னை தரையில கூட இறக்கி விட மாட்டா. தோல்லையும் நெஞ்சிலையும் மார்லையும் மாத்தி மாத்தி உன்னை வச்சுக்கிட்டே இருப்பா. அவ உயிரோட இருந்திருந்தா உன் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும் தெரியுமா? ஊர்ல இப்படி ஒரு கல்யாணம் இது வரைக்கும் நடக்கலன்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு நடத்தி காட்டியிருப்பா. அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பத்து. ஏன் பத்து, அன்னைக்கு அம்மா இறந்ததா சொன்னப்போ நீங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் பாத்தீங்களா? இல்ல எலி, அங்க எப்படி போக முடியும்? அதுக்குள்ள செல்லம் புருஷனோட பாடிய ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பதட்டத்துல எல்லாரும் அங்க போயிட்டோம்மா. அப்போ அம்மா போனட என்னாச்சு பத்து? அங்க போனதுக்கு அப்புறம்தான் அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாம் சொன்னாங்க உங்க அம்மாவோட பாடி கூட கிடைக்கல. போலீஸ் ஜீப்பு தீப்பிடிச்சு எரிஞ்சதுனால அர்ச்சனா பாடி எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவ என்ன ஆனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளுக்கு ஒரு நல்லது கெட்டது கூட பண்ண முடியலையேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு உறுத்திக்கிட்டே தாமா இருக்கு. சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, அது இருக்கட்டும். ஆமா, என்ன எதுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து நடிங்க பாட்டின்னு சொன்ன? ஹாஸ்பிட்டல்ல கேட்டப்போ எனக்கு பதில் சொல்லல. எதுக்கு அப்படி நடிக்க சொன்ன? பத்து, ஒரு முக்கியமான கால் வருது, இரு நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரி. அவ செத்துட்டான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா
அவ என்ன ஆனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணே என்னடா டேய், எப்படிடா போலீஸ்க்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சது? ஏண்டா, இத்தனை வருஷத்துல போலீஸ் போட்ட ஸ்கெட்ச்ல நான் இந்த அளவுக்கு மாட்டதே இல்லடா. நான் மட்டும் கொஞ்சம் அசந்திருந்தா இந்நேரம் வர்மாவுடைய சாம்ராஜ்யமே காணாம போயிருக்கும். மாட்டேனுங்களா? போயிச்சா போயிச்சா? இந்த தடவை போலீஸ் கையில சரக்கு போயிடுச்சா? அந்த ஏடி கொஞ்சம் கொஞ்சமா என் இமேஜ் அழிக்க பாக்குறாடா. விட மாட்டேன், விடவே மாட்டேன், விட மாட்டேன். ஐ won't leave it. சொல்றா, போலீஸுக்கு எப்படி நான் இருக்கிற இடம் தெரிஞ்சது? எப்படி எப்படா சொல்ல போறீங்களா இல்லையா? டேய், யாராவது வாயை திறந்து சொல்லுங்களேன்டா. அதான் இத்தனை தடவை கேக்குறாருல்ல. எதுக்குடா வாயில அப்படியே கொழுக்கட்டை வச்ச மாதிரி சைலண்டா இருக்கீங்க? மவனுங்களா, நாளைக்கு நாங்களா கண்டுபிடிச்சோம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் இது டேய், அன்னைக்கு ப்ரூஸ்லியே என்கவுண்டர் பண்ண போறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யார்? கேட்கறல சொல்லுடா டேய். அண்ணே தெரியாதுண்ணே. எதுக்கு நான் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரிஞ்சிச்சுடா, எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. Yeah. பாவை, இரு இரு, நான் சொல்றப்போ அடி. இங்க பாரு, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீ பாவைக்கு சொல்லிலாம் கொடுக்க கூடாது. அப்புறம் நானும் ஆளை கூட்டு வருவேன். ஆ, நீங்க யாரு கூட்டு வருவீங்க? ஏன், நான் என் இந்திராக்காவை கூட்டு வருவேன். உங்களால முடிஞ்சா கூட்டு வாங்க. ஆனா இப்போ கைய நீட்டுங்க. பாவை, நான் சொல்றப்போ அடி. பார்க்கலாம் பார்க்கலாம். ம். அடி. ஓ, ஐயோ.